இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவருக்கும் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு ஒன்று கூடுதலும் ஒரு ஆசீர்வாதமான ஒன்று கூடுதல். தேவனுடைய சித்தத்தில் ஒன்று கூடுதல். Every gathering is a blessed gathering, and it is the desire and the will of God for us to gather together. So that's why the Bible says, do not neglect the gathering of the saints. நம்ம ஒன்று கூடி வருவது தேவனுடைய அநாதி விருப்பம், சித்தம். அதில் எந்த ஒரு குறைவும் இல்லை. அதனால தான் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுது. So today we are going to meditate on the blood of Jesus. இயேசுவின் இரத்தம் என்கிற ஒரு தலைப்புல நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். Nowadays the church neglect to know the truth or neglect to understand the importance of the blood of Jesus. இன்றைய காலத்துல திருச்சபையும் தேவ மக்களும் இயேசுவின் இரத்தத்தின் முக்கியத்துவம் அந்த மகிமையை அறியாது புரியாது இருக்கிறார். So we have to remember that, we have to know that and understand that the truth about blood of Jesus important for Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்கிற பகுதி முக்கியமானது. It can be said a foundation or a root for our Christian life. இந்த இயேசுவினுடைய இரத்தம் என்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திபாரம் அல்லது வேர் என்று நம்ம சொல்லலாம். So the Bible says, no blood, no forgiveness. No blood, no forgiveness. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இரத்தம் சிந்துதல் இல்லை என்றால் மன்னிப்பு கிடையாது. இரத்தம் இல்லைன்னா மன்னிப்பு இல்லை. Without the shedding of blood there is no forgiveness of sin. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. That's what God said in the early. ஆரம்பத்திலே ஆண்டவர் என்ன செய்து விட்டார் என்றால் இதை சொல்லிவிட்டார். It is by the blood. Without the blood there is no forgiveness. இரத்தத்தினால் தான், இரத்தம் இல்லை என்றால் மன்னிப்பு கிடையாது. So that's what we read in Hebrews 9:22. எபிரேயர் 9:22ல நம்ம என்ன செய்றோம், அதை தான் நம்ம வாசிக்கிறோம். Hebrews 9:22. எபிரேயர் 9:22. And almost all things are by the law purged with blood, and without shedding of blood is no remission. நியாய பிரமாணத்தின் படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. Here he speaks about two things. One is the law, one is the forgiveness. இங்க நம்ம இரண்டு காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று நியாய பிரமாணம், இன்னொன்று மன்னிப்பு. Under the law we been purged or sanctified or cleansed or washed. நியாய பிரமாணத்தின்படி நம்ம என்ன செய்திருக்கிறோமா, சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம். நாம் இரத்தத்தினால் என்ன செய்திருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். இதான் நியாய பிரமாணம். But through the blood, through the blood we have forgiveness. Without shedding of blood there is no remission. That means freedom from sin, liberty of sin, liberty of sin. இந்த இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை அப்படின்றது. அதனுடைய விளக்கம் என்னன்னா, பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து மீட்பு, பாவத்திலிருந்து நமக்கு வெற்றி. So it's been established in the beginning.
Okay? In the beginning, God slain an animal. He offered an animal. ஆரம்பத்திலே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் ஒரு மிருகத்தை அவர் என்ன செய்தார்? பலியாக செலுத்தினார். Through that only Adam and Eve received their clothes, their covering. Okay. In the beginning, due to sin, God need to clothe Adam and Eve. பாவத்தின் விளைவாக ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உடுத்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். Okay? Sin brought separation. பாவம் வந்து என்ன செய்தது என்றால் ஒரு பிளவை உண்டு பண்ணினது. There was a gap. Okay? There was a gap. Okay, man, God, sin and the gap. மனிதன், தேவன், பாவம், இடைவெளி. They been separated. That's why God chased them away from the Garden of Eden. இந்த பிளவு உண்டாகினதனால், இடைவெளி உண்டாகினதனால் தான் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் மனிதனை ஏதேனிலிருந்து துரத்தி விட்டார். தன்னுடைய இடத்தில் வசித்தவனை ஆண்டவர் துரத்தி விட்டார். God chased the man who lived with him and in his place. He chased them away because of the sin. So there were gap between man and God. இந்த பாவத்தின் விளைவினால் மனிதனுக்கும் தேவனுக்கும் என்ன உண்டாகினது என்றால் ஒரு இடைவெளி உண்டாகினது. Where there is gap, everything will be changed. எங்க ஒரு இடைவெளி உண்டாகிறதோ எல்லாம் மாற ஆரம்பிக்கும். Especially the knowledge about that person will be changed. அந்த நபரை குறித்த சம்பந்தப்பட்ட அறிவு, புரிந்துணர்வு எல்லாம் மாற ஆரம்பிக்கும். It won't be the same. They don't know God as they know while they were in the Garden of Eden. அவர்கள் ஏதேனிலே இருந்து தேவனை எப்படி புரிந்து கொண்டிருந்தார்களோ அந்த நிலைமையில் அதற்கப்புறம் அவர்களால் புரிந்து கொள்ளவே இயலவில்லை. Before they fell, before sin entered, there is no fear. They have fellowship and closeness with God. இந்த பாவம் என்கிறது வருவதற்கு முன்பதாக அவர்களுக்கு தேவனோடு நெருக்கம், அந்நியோன்யம், ஒரு புரிந்துணர்வு இருந்தது. Once it came, they feel shy to see God, to see each other. இந்த பாவம் நுழைந்த பிற்பாடு உடனே என்ன வந்தது என்றால் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க வெட்கப்பட்டார்கள். தேவனை பார்க்க கூச்சம், நாணம், வெட்கம் அடைந்தார். You see, it's a separation from God and separation from each other. That's what sin will do. பாவம் என்ன செய்யும் என்றால் தேவனிடமிருந்தும் நம்மளுடைய வாழ்க்கையில இருப்பவர்களிடமிருந்து நம்மளை அப்படியே என்ன செய்யும்? பிரித்து கொண்டே போகும், இடைவெளியை உண்டு பண்ணிக்கொண்டே போகும். When sin enters into a man, it will change the mindset. ஒரு மனிதனுக்குள்ளாக பாவம் நுழைந்த உடனே அது என்ன செய்யும்? அவனுடைய சிந்தனை முறைகளை மாற்றி அமைக்கும். That's why Paul asks us in Romans 12, renew your mind by the word of God. அதுதான் பவுல் என்ன சொல்கிறார் என்றால் அனுதினமும் உங்களுடைய சிந்தனைகளை, எண்ணங்களை வார்த்தையினால் மறுரூபப்படுத்துங்கள் அல்லது சரிப்படுத்துங்கள், உருவாக்குங்கள் என்று சொல்கிறார். It will go to the old nature again and again. இது என்ன செய்யும் என்றால் அந்த பழைய சுபாவத்திற்கு மறுபடியும் போய்விடும். We must understand
that the old man died. பழைய மனிதன் மரித்து விட்டார். But the old nature is still with us. It's part of the soul. இந்த பழைய சுபாவம் என்பது நம்முடைய ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டதனால் அது இருந்து கொண்டே இருக்கிறது. That's why God asks us to mold and make and change it by the word of God. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், வார்த்தையினால் என்ன செய்ய, இத உருவாக்கு, இத மாற்றியமை, இத என்ன செய்ய, நீ சரிப்படுத்து அப்படின்ற. It's our job. God will never ever change us. இது நம்மளுடைய வேலை. தேவன் நம்மளை மாற்ற மாட்டார். He may allow circumstances, situation where we've been cornered to change forcefully. சில வேளைகள் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிப்பார். சூழ்நிலைகள், சில சம்பவங்களை அனுபவித்து ஒரு மூலையில கொண்டு நம்மளை அப்படியே நிறுத்தி வச்சு வலுக்கட்டாயமாக கட்டாயமாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். That's why some unexpected things happen in our life. அதனால நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஏன் அப்படின்னா வலுக்கட்டாயமாக நம்மளை மாற்றுவதற்கு. That's why in times we face some hardship. Okay? The purpose is to change us. அதனுடைய நோக்கம் என்னன்னா நம்மளை மாற்ற வேண்டும். So in Genesis 3:21 we see that God clothed Adam and Eve. Unto Adam also and to his wife did the Lord God make coats of skins and clothed them. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுத்தினார். You see, God made clothes out of skin, or coats, or covering out of skin, the skin of animals. ஆண்டவர் மனிதனை மூடுவதற்கு அல்லது உடுத்துவிப்பதற்கு என்ன செய்தார் என்றால் தோல்களை பயன்படுத்தினார். மிருக தோல்கள். Most of the Christian scholars and the Jewish rabbis believe it's a sheep or lamb. நிறைய கிறிஸ்தவ பண்டிதர்களும் யூத ரபிமார்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ஆடாக இருக்க வேண்டும் அல்லது ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும், செம்மறியார் என்றுதான் அவர்கள் நம்புகிறார். If we see the human history, human were clothed with bison skin, okay, bear skin, polar bear skin, and there are a few other animals. These skins were used as coverings. Camel skin. இன்றைக்கு மனிதனுடைய சரித்திரத்தில் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா மனிதன் என்ன விதமான தோல் உடைகளை உடுத்தினான் என்று பார்க்கலாம். காட்டுப்பட்டி தோல்லாம் உடுத்த முடியும். சரியா? காட்டுப்பட்டிலாம் உடுத்திட்டு இருந்தாங்க. ஒட்டகம், சரியா, இந்த பைசன் பாங்க ஒரு மாதிரி இப்படி இருக்கும், தாடிலாம் வளர்ந்த மாதிரி இருக்கும். சரியா? அது எருமையில அது ஒரு விதமான எருமை. அப்புறம் கரடி, வடத்துருவ கரடி, மான், இப்படிப்பட்ட மிருகங்களுடைய இதைத்தான் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க உடைகளாக பயன்படுத்தினார். ஆனால் ஆண்டவர் எதை தேர்ந்தெடுத்திருப்பார் என்றால் நிச்சயமாக ஆடாகத்தான் இருக்கும். So man were used to use many kinds of animal skins, but God preferred the lamb or sheep. Why we say strongly that is because in the New Testament and in the Old Testament also they used
lamb as a sacrificial animal. நம்ம பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த செம்மறியாடையும் செம்மறியாட்டு குட்டையும் தான் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க பலிக்கான ஒரு மிருகமாக பயன்படுத்தினார். That's why when John saw Jesus, he said, "This is the Lamb of God, that which is going to be slain for the sins of the world." அந்த யோவான் இயேசுவை பார்த்த பொழுது அவர் சொல்கிறார், மனிதனுடைய பாவத்திற்காக மரிக்க போகிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. It is similarities. Even in the book of Revelation, if you see there you can see the lamb that was slain. நீங்க வெளிப்பாடுகளை படித்தீங்கன்னா அங்க போடப்பட்டிருக்கு மனுக்குலத்திற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்ற அந்த வார்த்தையை பார்க்கலாம். It is in the beginning, in the center and at the end. ஆரம்பத்திலே அதை பார்க்க முடியும், நடுவுலையும் பார்க்க முடியும், முடிவுலையும் பார்க்க முடியும். In the center and in the end we can see it's the lamb. But in the beginning it never mentioned. Because of the end and the center we strongly can believe that it's the sheep or lamb. அந்த முதல்ல ஆடு என்று சொல்லப்படவில்லை என்றாலும் இந்த நடுவுலயும் இறுதியிலும் ஆடு என்று சொல்லப்படுவதினால் நம்ம உறுதியாக நம்ப முடியும், தீர்மானம் பண்ண முடியும் அது ஆரம்பத்திலேயும் ஆடுதான் என்று நம்ம என்ன செய்யலாம், ஒரு முடிவெடுக்கலாம். So why God choose blood? He can choose some other things. ஏன் ஆண்டவர் இரத்தத்தை தேர்ந்தெடுத்தார்? We need to understand that. Why? There must be something in the blood. Okay? ஏன் ஆண்டவர் இரத்தத்தை தேர்ந்தெடுத்தார் என்றால் அந்த இரத்தத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது. Okay? That's why God chose it. We must know that the life is in the blood. நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் இரத்தத்தில் இருக்கு. It's not in the air, காத்துல இல்ல. Okay? உயிர் எங்க இருக்கிறது என்றால் இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. So in order to save the life need to be given. ஒரு உயிரை காப்பாற்ற ஒரு உயிர் கொடுக்கப்பட வேண்டும். So the consequence of sin is end of life. Okay? The destruction of life. That's the consequence of sin. பாவத்தினுடைய முடிவு, சம்பளம் என்னவென்றால் மரணம். உயிரினுடைய முடிவு, உயிரினுடைய அழிவு. So in order to free man, God need to give life. மனிதனை அந்த உயிர் இழப்பிலிருந்து, உயிர் அழிவிலிருந்து காப்பாற்ற ஆண்டவர் என்ன செய்வது? உயிரை கொடுக்க வேண்டும். We cannot give anything else because we need life back. ஆண்டவர் வேற எதையும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு என்ன தேவை? உயிர் தேவை. That's why God said, when you eat this, surely you're going to die. ஆண்டவர் ஆதியிலே சொல்லிவிட்டார். என்ன சொன்னார் என்றால், இதை நீ உண்ணும் பொழுது சாகவே சாவாய். So in the early we saw the serpent, Adam and Eve and the fruit of knowledge of good and evil. ஆதியில நம்ம பார்க்கிறோம், சர்ப்பம் இருக்கிறது, ஆதாம் இருக்கிறார், ஏவாள் இருக்கிறாங்க, நன்மை தீமை அறியத்தக்க கனி. She ate and she shared with the husband. அவங்களும் சாப்பிட்டாங்க, கணவரோடு பகிர்ந்து கொண்டாங்க. So unitedly they fall. They lost their life. இருவரும் ஒருமித்து ஒன்றாக விழுந்தார்கள், உயிரை இழந்தார்கள். So in order to gain back the life, God shed blood through the animal.
இவர்களை மீட்டெடுக்க, அவருடைய உயிரை மீட்டெடுக்க ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. உயிருக்கு உயிர் கொடுக்கப்பட்டது. God gave life for life. So when we see or when we talk about blood, it means life. It's nothing else. நம்ம இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ரத்தம் என்று பேசுகிறோமோ அது சும்மா சாதாரண ரத்தம் அப்படி நினைக்கிற வேண்டாம். உயிரை குறித்து நாம் பேசிக் கொண்டு இருக்கிறோம். இயேசுவுடைய ரத்தம் என்று சொல்லும் பொழுது இயேசுவுடைய உயிர். When we say the blood of Jesus, it means the life of Jesus. Jesus gave his life so we can have life. The life that which he has. Man lost it. இயேசு ஜீவனை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கும் பொழுது இயேசு நமக்கு என்ன செய்தார் என்றால் அவருடைய ஜீவனை போல கொடுத்திருக்கிறார். மனிதன் அதை தான் இழந்து போனார். Adam and Eve lost the life which is eternal. They lost it. So God gave back through Jesus. ஆதாமும் ஏவாளும் ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கையை இழந்து போனார்கள். அதை இயேசுவின் மூலமாக தேவன் நமக்கு திருப்பி கொடுக்கிறார். But because God allowed the body to go through the process, that's why we are dying, need to be died. ஆண்டவர் நமக்கு இந்த சரீரத்திலே வாழ்வதற்கு அனுமதி கொடுக்கிறதுனால் வாழ்ந்து நாம் மரிக்க வேண்டியது அவசியம். But in order to receive that eternal life, we will be given another body, the eternal body. இந்த அழியாத உயிரை வாழ்வதற்கு, அந்த உயிரை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நம்ம எல்லாருக்கும் ஒரு அநித்தியமான அழியாத ஒரு சரீரத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். For that we need to wait till the end. கடைசி வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும். But in between we live and go. இடைவெளியில் நம்ம வாழ்ந்து முடிச்சு நம்ம போயிடுவோம். But at the end he is going to raise everyone as he raised Jesus. இயேசுவை எழுப்பினது போல இறுதியில் நம்ம எல்லோரையும் தேவன் எழுப்பி நம்ம எல்லோருக்கும் அந்த சரீரத்தையும் ஜீவனையும் கொடுக்க போகிறார். So this shed blood is exercised because life is in the blood. Leviticus chapter 17 verse 14. லேவியராகமம் 17:14. For it is the life of all flesh, the blood of it is in the life thereof. Therefore I said unto the children of Israel, ye shall eat the blood of no manner of flesh. For the life of all flesh is the blood thereof, whosoever eateth it shall be cut off. சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராய் இருக்கிறது, இரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம், சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தம் தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். You see, it's a command given in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. But many things in the New Testament we can eat the blood. புதிய ஏற்பாட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா இது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது, ஸோ நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறதுனால நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. Why they believe such is because of the vision that Peter received in book of Acts. பேதுரு அப்போஸ்தலர் நடபடிகள்ல கொர்நேலியு சம்பந்தப்பட்ட காரியத்துல
ஒரு தரிசனத்தை காண்பார். அந்த தரிசனத்தை மையமாக வைத்து அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாவற்றையும் சாப்பிடலாம், ஊறுறது, நீந்துறது, பறக்கிறது, உருள்றது, பறக்கிறது, எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால ரத்தத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. Because of that vision, generally the people think we can eat everything, the flying, the swimming, and everything we can eat, even the blood. That's what they think. Okay? It's not clearly said in the scripture that we can eat everything, but the Bible says eat everything in thanksgiving. That's what it says. வேதத்துல நீ எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லல, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட நீ எடு அப்படின்னு தான் சொல்ற. Because of man's lust, he eat everything. We go to Thailand and Vietnam and Cambodia. They eat worms, cockroach, grasshopper, caterpillar, everything. Okay? நீங்க கம்போடியா, வியட்நாம், சரிங்களா, தாய்லாந்து போனீங்கன்னா கரப்பா பூச்சியில இருந்து, வெட்டுக்கிளியில இருந்து, புள்ளப்பூச்சியில இருந்து, மரப்புழுவுல இருந்து, நாட்டு பூச்சியில இருந்து எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. சரியா? Our church member went and they ate grasshopper and said, very nice. நம்ம சர்ச்சில் போயிட்டு வந்துட்டு, பாஸ்டர் நாங்கள் வெட்டுக்கிளி சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்து பாஸ்டர் இருந்தாங்க. நான் வீடியோ வச்சிருக்கிறாங்க, அனுப்பிவிட்டாங்க. அப்படி வறுத்து கொடுக்குறாங்க, சாப்பிடுறது. யாருன்னு கேட்காது. நம்ம சர்ச் மெம்பர் தான், யாருன்னு கேட்காது. Our church member don't ask who is that. Okay? So there are many. Some they eat puppies, some they eat kittens. So many things. சிலர் நாய்க்குட்டி சாப்பிட்றாங்க, சிலர் பூனைக்குட்டி சாப்பிட்றாங்க. Some eat the frog. சிலர் என்ன செய்யறாங்க, கவுக்குட்டி சாப்பிட்றாங்க. Some eat python. சிலர் மலைப்பாம்புக்குட்டி சாப்பிட்றாங்க. The world is such. But we as children of God, we need to decide what we going to take. But surely blood cannot be taken. மெய்யாகவே ரத்தம் சாப்பிட முடியாது, சாப்பிட கூடாது. அது தேவனுடைய கட்டளை. whether it's new covenant or old covenant, cannot. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரத்தம் சாப்பிட முடியாது. So when we take the blood, we are like minimizing the knowledge of understanding about life. இந்த ரத்தத்தை நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா, உயிரை பற்றியதான நம்பிக்கை எண்ணங்களை நாம் சிறுமைப்படுத்துகிறோம். Okay? God wants us to value the life. ஆண்டவர் உயிரை நாம் மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். We see what is happening in the world. Mankind is not honoring or respecting life. நீங்க நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, மனிதன் உயிரை மதிக்க மாட்டான், பொருட்படுத்த மாட்டுகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். That's why we see missing people. That's why we see people being murdered and thrown here and there. ஏன்னா நம்ம பார்க்கறோம், வாரம் நம்ம பார்க்கிறோம். புள்ள காணா போச்சு, வயசு புள்ள காணா போச்சு, அங்க பணத்தை எடுத்தோம், கொன்று தூக்கி போட்டுறாங்க. Why? No value. உயிரை மதிக்க மாட்டாங்க. Why? They eat everything, they break the command, that's the end of it. கட்டளைகளை உடைத்து எல்லாவற்றையும் நம்ம உணவாக உண்ணும் பொழுது முடிவு என்ன, அப்படிதான் வந்து சேரும். You see, we must understand we are the children of God. We are the caretaker of the world. We are righteous.
நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தை பராமரிக்க தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள். So how are we going to live? Everything belongs to God. எல்லாம் ஆண்டவருடையது. We cannot simply kill and destroy everything. ஏன் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் போட்டு சாகடிச்சு எல்லாத்தையும் அழிக்க முடியாது. There is purpose for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் உண்டு பண்ணினார். Why there is pond? Why there is river? Why the sea? Why the Arctic and Antarctic? There is a purpose, there is a reason. ஆண்டவர் அந்த அண்டார்டிகாவையும் ஆர்டிக்கையும் உண்டாக்குனதுக்கும், குளங்களையும் நீர் வளங்களையும் ஆறுகளை உண்டாக்குனதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. There is a purpose. They play their purpose. அது அதனுடைய பங்கை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. But man is not. Why? He become senseless. No more righteous. No more caretaker of the world. மனிதன் உலகத்தை பராமரிக்கிறனா மாறல. சரிங்களா? நீதிமானா இல்ல. தேவ பிள்ளையா இல்ல. இதான் காரணம். You see, we see everywhere rubbish. Why? Why? You go to Taman and see the drain from sardine tin, CD, everything is there. ஏன் நீங்க பாருங்க, நம்மள சுத்தியா நிறைய குப்பை கிடக்குது. ஏன் பராமரிக்க மாட்டான்? தாமான் அல்லூர்ல பாருங்க, சாடின் தின்ல இருந்து சீடியில இருந்து எல்லாமே கிடைக்கும். எல்லாம் கிடைக்குது. Even coins also you can get. Go to the Prabhasto drain there, you dig out, you can find a lot of coins. Prabhasto அல்லூர்ல தெரியல, ஒரு பெர்மிட் எடுத்து நோண்டுங்க, நிறைய ஒரு சில்லறை காசு கிடைக்கும். கேரண்டி நான் சொல்றேன், இவ்வளவுக்கு மேல கிடைக்கும். நானே பார்த்திருக்கேன் எவ்வளவு கிடைக்குது. Why neglecting? ஏன் தெரியுங்களா? அவனுக்கு ஒரு பொறுப்பற்ற ஒரு நிலைமை ஆயிட்டாங்க. ஓகே, பொறுப்பற்ற ஒரு நிலைமை. If we become the caretaker, we will know the purposes of God. ஏன் நம்ம அந்த பராமரிக்கிறவர்களா வந்துட்டோம்னா தேவனுடைய நோக்கங்களை நம்மளால புரிந்து கொள்ளலாம். So that's why the world going in a negative way. So the blood is a blood of new covenant. இந்த இரத்தம் புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கு. ஓகே, புதிய உடன்படிக்கையின் இரத்தம். See, in the old covenant they were blood. பழைய உடன்படிக்கையில் இரத்தம் இருந்தது. That blood is the blood of animal. பழைய உடன்படிக்கையில் இரத்தம் இருந்தது. அந்த இரத்தம் மிருகங்களின் இரத்தம். So if the blood is the blood of covenant, then it means it's a covenant of life. Okay, இது இரத்தம் புதிய உடன்படிக்கையின் இரத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது புதிய உடன்படிக்கையின் உயிர் என்று நாம் அறிய வேண்டும். சரிங்களா? புதிய உடன்படிக்கையின் உயிர். So in the Old Testament there is no security for life. பழைய உடன்படிக்கையில் என்ன இல்லை என்றால் உயிருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. Whatever we receive by the blood of the animal, by the life of the animal, it is temporary. It is not permanent, it is not eternal. மிருகத்தின் இரத்தத்தினால், மிருகத்தின் உயிரினால் நமக்கு கிடைக்கப்படக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நிரந்தரம் அல்லாதது, தற்காலிகமானது. But the new covenant blood is the blood of Jesus. புதிய உடன்படிக்கையின் இரத்தம் இயேசுவுடைய இரத்தம். That means
The covenant of Jesus life. அப்படினா என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்துவினுடைய உயிரின் உடன்படிக்கை. It's based on his life. அவருடைய உயிரின் அடிப்படையில் உண்டாக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை. Let's read the scripture. Hebrews 10:29. எபிரேயர் 10:29. Hebrews 10:29. எபிரேயர் 10:29. How much more punishment suppose he be thought worthy, who hath trodden underfoot the Son of God, and hath counted the blood of the covenant wherewith he was sanctified an unholy thing, and have done despite unto the Spirit of grace. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று நீ கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு ஆத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். The blood of the covenant, உடன்படிக்கையின் இரத்தம். It's not just blood, it's the life. உடன்படிக்கையின் இரத்தம் என்று நாம் சொல்லும் பொழுது வெறும் இரத்தமாக அதை பார்க்காதீர்கள், உயிராக பாருங்கள். இயேசுவுடைய உயிர், உயிரினால் தோற்றுவிக்கப்பட்ட உடன்படிக்கை உங்களுக்கு உயிரை கொடுக்கும், ஜீவனை கொடுக்கும். The covenant that was established by life, then you're going to receive life, you're going to live, you're not going to die. ஏன் நம்ம வாழ போகிறோம்? we're going to live eternally, நித்தியமாக நம்ம வாழ போகிறோம். That's why when Paul speaks about death, he used the word asleep. அவள் 1 தெசலோனியர் 2 தெசலோனியர்ல இறப்பை குறித்து மரணத்தை குறித்து பேசும்பொழுது அவர் என்ன பயன்படுத்துகிறார் என்றால் நித்திரை என்று சொல்கிறார். அவர் இறப்பு மரணம் என்று சொல்லவில்லை. Why he used the word asleep? Because we are in the life covenant, no more in the death covenant. மரணத்தின் உடன்படிக்கையில் இல்ல, உயிரின் உடன்படிக்கையில் இருக்கிறதுனால தான் பவுல் என்ன பயன்படுத்துகிறார் என்றால் நித்திரை அடைந்தவர்கள் அப்படின்றார். He is telling to people we are in a sleep. That's all. பவுல் என்ன சொல்றார்? நம்ம ஒரு தூக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்றார். But here we see in the death house, all kind of gimmicks you can see, dramas you can see. இறப்பு வீட்டுக்கு போனீங்கன்னா எல்லா கூத்தும் எல்லா டிராமாவும் பார்க்கலாம். சரிங்களா? But the Bible clearly says it's a sleep. வேதம் நமக்கு என்ன தெளிவா சொல்லுதுன்னா இது ஒரு நித்திரை, தூக்கம். We don't know how long, but it's a sleep. நமக்கு தெரியாது எவ்வளவு நாள் என்று, ஆனால் இது ஒரு உறக்கம், ஒரு தூக்கம் அப்படின்ட்டு. So we cannot put down the Holy Spirit or the Spirit of grace or Jesus. இயேசுவையோ பரிசுத்த ஆவியானவரையோ அல்லது கிருபையின் ஆவியானவரையோ நம்ம என்ன செய்ய முடியாதுனா குறைவுபடுத்தி, மட்டப்படுத்தி, அவமானப்படுத்த கூடாது. The blood is the blood that raised Jesus from the dead, and blood of the everlasting covenant. இந்த இரத்தமாகப்பட்டது இயேசுவை உயிர்ப்பித்த இரத்தம், நித்திய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது. நித்திய உடன்படிக்கையின் இரத்தம். Blood of everlasting covenant.
everlasting or eternal covenant. Hebrew 13:20. எபிரேயர் 13:20. எபிரேயர் 13:20. Hebrews 13:20. Now the God of peace that brought again from the dead our Lord Jesus, the great shepherd of the sheep, through the blood of the everlasting covenant. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பனான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். So here we see clearly the blood is the blood of the eternal covenant. இங்க நம்ம தெளிவா நம்ம பார்க்கின்றோம் என்ன அப்படின்னா இந்த இரத்தமாகப்பட்டது என்னமா நித்திய உடன்படிக்கையின் இரத்தம். That means it is the life of eternal covenant or everlasting covenant. Okay, that life won't end. இங்க என்ன சொல்கிறார் என்றால் இந்த உயிர் நித்திய உடன்படிக்கையின் உயிர். We are entering, நம்ம என்ன சொல்றோம், அந்த நித்திய உடன்படிக்கைக்குள்ளாக முடிவில்லாத நீண்ட அழியாத ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக போகிறோம். So we have that life. நமக்கு அந்த உயிர் இருக்கிறது, அந்த உயிரோடு தான் போறோம். We are not going without that eternal life. அந்த நித்திய உயிர் இல்லாம அங்க போகல. நித்திய உயிரோடு அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நீங்கள் நான் என்ன செய்கிறோமா பிரவேசிக்கின்றோம். So one more thing, his life cannot be end. அவருடைய வாழ்க்கை முடியாது, அதற்கு முடிவில்லை. Okay, his life cannot end. Power of an endless life. அழியாத ஜீவனுக்குரிய ஒரு வல்லமை. அந்த இரத்தத்துல என்ன இருக்குன்னா அழியாத ஜீவனுக்குரிய ஒரு வல்லமை இருக்கிறது. அது அழியாது. அது நித்தியமானது, நிரந்தரமானது, நீடித்தது. அது தற்காலிகம் அல்ல. Here God speaks about the eternity. Okay, the eternal, the everlasting. நித்தியமான நீடித்த முடிவில்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் இங்கு பேசுகிறார். Hebrews 7:16. எபிரேயர் 7:16 பார்க்கிறோம். எபிரேயர் 7:16. Hebrews 7:16. Who is made not after the law of a carnal commandment, but after the power of an endless life. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல். தமிழ்ல நம்ம இன்னொன்னையும் சேர்த்து வாசிக்கணும். 17 நினைக்கிறேன். 7:17. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி. So the blood speaks about the endless life. இயேசுவின் இரத்தம் எதை பேசுகிறது என்றால் அழியாத முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை குறித்து பேசுகிறது. But we are living a life that gonna end. நம்ம வாழ்கிறோம் தெரியுங்களா, அந்த வாழ்க்கை என்ன செய்ய போகுதுன்னா ஒரு முடிவை நோக்கி போகுது. Without end we cannot go into the eternal life.
இந்த வாழ்க்கையை நீங்க முடிச்சாதான் அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ள போக முடியும். But many want that and they don't end this. That's the problem. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, மாஸ்டர் எனக்கு இந்த நித்திய வாழ்க்கை வேணும், இதை முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. சரிங்களா? கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்றாங்க, அந்த மாதிரி சாவறதுக்கு விருப்பம் இல்லை, அதுவும் வேணும்ன்றாங்க. எப்படி முடியும்? You see, we die, then only we going to receive that. நம்ம இந்த சரீரத்தை விட்டு போனாதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். So, before we end this life, we need to do something for God and for His kingdom. We cannot be inactive. We cannot be stagnant and do nothing and try to receive the eternal life. நீங்களும் நானும் ஆண்டவருக்கென்றும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்றும் எதுவுமே செய்யாமல் பேசாம வாழ்ந்துட்டு அதை சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறது தவறு. அல்லதுதா நம்ம ஏதாவது செய்ய வேண்டும். Why He blessing us with eternal life? நம்ம ஏன் செய்யணும்னா அவர் நமக்கு நித்திய ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். In order to receive that we need to do something great in this earth. That is winning the souls. இந்த உலகத்துல நம்ம ஒரு பெரிய காரியம் செய்யணும் அந்த நித்திய வாழ்க்கையை பெறுவதற்கு. அது என்னவென்றால் ஆத்தும ஆதாயம். ஜனங்களை நம்ம என்ன செய்யணும்? இயேசுவுக்காக ஆதாயப்படுத்த வேண்டும். So this blood is sufficient for everything. இந்த இரத்தம் எல்லாவற்றிற்கும் போதுமான ஒரு இரத்தம். சரிங்களா? ஓகே. Hebrew 9:25 to 27. எபிரேயர் 9:25-27 வரைக்கும். Hebrews 9:25 to 27. No, yet that he should offer himself often as a high priest entereth into the holy place every year with blood of others. For then must he often have suffered since the foundation of the world. But now once in the end of the world had he appeared to put away sin by the sacrifice of himself. And as it is appointed unto man once to die, but after this the judgment. So Christ was once offered to bear the sins of many, and unto them that look for him shall he appear the second time without sin unto salvation. பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு வருஷம் தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதல் கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாம் பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் பலிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். So this blood is all sufficient blood. இந்த இரத்தமாகப்பட்டது நிறைவான பூரணமான ஒரு இரத்தம். That means the life is a sufficient life. போதுமான ஒரு உயிரை ஆண்டவர் கொடுக்கிறார். சரிங்களா? போதுமானது. We won't say it's insufficient. It's not enough. We won't say. இந்த உயிர் எப்படிப்பட்டதுன்னா எனக்கு பத்தல, எனக்கு போதாது, குறைவா இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. Okay? Even in our family members, we will think, you so young, they went off la. நம்ம என்ன செய்யறோம்? நம்ம குடும்ப ஆளை பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ வயசுக்கு வரும் போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
See, whenever I think my age, I think about my dad. He died in 53. I 57. I feel one kind. Why he went so early? நான் எங்க அப்பாவை நினைக்கும் போது நான் யோசிப்பேன், 53 வயசுல போயிட்டார், நம்மளே 57 இவ்வளவு நல்லா இருக்கிறோம், 53 போயிட்டார் ஐயோ அப்படின்னு நினைக்கிறேன். If I think my grandfather, he died at 77. I thought, will we reach 77? எங்க தாத்தாவை நினைக்கும் போது அவர் 77 வயசு. அந்த வயசுல நம்ம படிப்போமா, அவர் மாதிரி இருக்க முடியுமா? If I see, if I remember my grandma 94, oh, can I reach 94? எங்க பாட்டி நினைக்கும் போது 94 வயசு, ஐயோ 94 முடியுமா? இப்படி எல்லாம் ஒரு யோசனை. Why? It's insufficient. ஏன் அப்படின்னா நமக்கு பத்தல. பாட்டு இருக்குல்ல, பாட்டு கேட்கல, நெஞ்சல் தெரியுமா? பத்தல 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 தெரியல, தெரியுங்களா? பத்தல பத்தல பாட்டே வந்துருச்சு, பத்தல சரியா? மனுஷனுக்கு இது பத்தாது. ஆனா வசனம் என்ன சொல்றது? போதுமானது. Why it is sufficient? ஏன் போதுமானதுன்னா, here he speak comparationally. இங்க நேச ஒப்பனையாக பேசுகிறார். Okay? In the old covenant, he came with blood of others or blood of alien. Okay? இந்த பழைய உடன்படிக்கையில் அவர் என்ன செஞ்சாரா? அந்நிய இரத்தத்தோடு, சரிங்களா? இந்த வார்த்தை கோடுகளுக்கு அந்நிய இரத்தத்தோடு, சரிங்களா? அந்நியர்கள், அதாவது சொந்தமற்ற, சொல்றோம் அந்நிய, அந்நிய சொல்லிட்டாலும் பரவாயில்ல, சொந்தக்காரனே சொல்லிட்டானே அப்படிப்போம். அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத ரத்தம். That means the life is what? Other life, not the eternal life. When it says with blood of others, that means with life of others. அங்க தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்னவா, அந்நிய ரத்தம் அப்படிங்கும் பொழுது மற்ற உயிரோடு, அந்நிய உயிரோடு, சம்பந்தம் இல்லாத உயிரோடு அப்படி நீங்க புரிந்து கொள்ளணும். God meant for eternal life, but in the old covenant they received something else, not the eternal, because it's temporary. பழைய ஏற்பாட்டுல அவர்கள் தற்காலிகமானதுனால அவங்களுக்கு என்ன செஞ்சார்? ஏதோ ஒரு உயிரை கொடுத்தார், ஆனா நித்திய உயிரை கொடுக்கல. So the second is, he often have suffered. இரண்டாவது என்னவா? அநேக தரம் பாடுபட வேண்டி இருக்கிறது. The Old Testament often we need to sacrifice. பழைய உடன்படிக்கையில அடிக்கடி நீங்க என்ன செய்யணும்? பலி செலுத்த வேண்டும். But in the new covenant, once and for all, புதிய உடன்படிக்கையில என்னவா? Once in the end of the world. Okay? Once only. And it is appointed unto men once to die, but after this the judgment. Christ was once offered to bear the sins of many, and unto them that look for him shall appear the second time without sin unto salvation. So he is comparing to our death and the resurrection and the shedding blood. அப்ப இந்த எழுதினவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய மரணம், உயிர்த்தெழுதல், ரத்தம் சிந்துதல் எல்லாம் ஒரு தடவை தான் நடக்கும், பல தடவைகள் அல்ல அப்படின்றார். எல்லாவற்றையும் இணைத்து இயேசு ரத்தம் சிந்த போகிறது ஒரு தடவை தான், நாம் மரிக்க போறதும் ஒரு தடவை தான், நாம் உயிர்ப்பிக்க போறதும் ஒரு தடவை தான் அப்படின்றார். So here we see the eternal promise that we live forever with God. இங்க தான் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், தேவனுடைய அந்த நித்திய வாக்கு, நித்தியமா நம்ம அவரோடு கூட வாழ போகிறோம். We are going to die in this body once. No other death. There is no eternal death. நம்ம சரீரத்துல ஒரு தடவை தான் மரிக்க போகிறோம், அடுத்தது நித்திய மரணம் அல்ல. We rise once. Okay, ஒரு தடவை நம்ம எழுப்ப போகிறோம்,
we are going to receive the eternal life and we are going to be raised up. நம்ம அந்த நித்திய ஜீவனை உடையவர்களாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? எழும்ப போகிறோம். So the blood is important for Christian life because it speaks about the new life. இரத்தம் என்று நாம் சொல்லும் பொழுது புதிய ஜீவனை குறிக்கிறது. There is protection in the new blood. In the blood. இந்த இரத்தத்துல நமக்கு என்ன இருக்குதுன்னா பாதுகாப்பு. இந்த புதிய ஜீவன்ல நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. We are protected. That's what Psalms we read. He who dwells உன்னதமானவரின் மறைவில். It's all related with this new life. புதிய ஜீவனோடு. Even though I walk through the valley of the shadow of death, நம்ம இந்த மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் இதெல்லாம் என்ன செய்கிறது என்றால் அந்த நித்திய வாழ்வை குறித்து, அழியாத வாழ்வை குறித்து தான் பேசப்படுகிறது. They foresee that life was promised through Christ. கிறிஸ்துவின் மூலமாக வாக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை அவர்கள் தீர்க்க தரிசனமாக கண்டு இந்த சங்கீதங்கள்ல எழுதியிருக்கிறார். They just saw in far. அவர் தூரத்திலிருந்து அவர்கள் பார்த்து சொன்னாங்க, even though I walk through the valley of the shadow of death, தூரத்திலிருந்து பார்த்து சொன்னாங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அப்படின்னா பயப்படல, பொல்லாப்புக்கு பயப்படே. I shall not fear evil. There is no fear of death within them. அவங்களுக்குள்ள அந்த மரண பயம் இல்லை. So child of God, we have new life. Let us rise up in this new life and show forth the glory of that new life to the world. நமக்குள்ள அந்த புதிய ஜீவன் இருக்கிறது. இந்த புதிய ஜீவன்ல எழும்புவோம், அந்த மகிமையை இந்த உலகத்துக்கு காண்பிப்போம். Let us win others for Christ. மற்றவர்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தும். This new life going to win people. இந்த புதிய ஜீவன் தான் என்ன செய்ய போகிறது என்றால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண போகுது, சம்பாதிக்க போகுது. We live, let them know that God is alive. நம்ம வாழ்வோம், ஜீவியம் செய்வோம், மற்றவர்களுக்கு தெரியும் தேவன் இருக்கின்றார், ஜீவன் உள்ளவர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறியும். So don't just look down the blood. இரத்தத்தை குறைவா எடை போட்டுறாதீங்க. There are other things by the blood: protection, safety, blessing, goodness. There are a lot of things. இந்த இரத்தத்தினால் நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. பாதுகாப்பு இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, அரவணைப்பு இருக்கிறது, நிறைய இருக்கிறது. In coming days we going to search one by one. வரக்கூடிய காலங்களில் அதனுடைய மீதமான காரியங்களை நம்ம பார்ப்போம். So this blood is important for us. இந்த இரத்தம் நமக்கு முக்கியமானது. There is power in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்துல வல்லமை இருக்கிறது. That's why it cleanses of all sin. அதனால தான் அது என்ன செய்கிறது என்றால் எல்லா பாவத்திலிருந்து நம்மளை சுத்திகரித்திருக்கிறது. Cleanse our conscience of dead works. செத்த கிரியைகளிலிருந்து நம்மளுடைய மனசாட்சியை சுத்தப்படுத்தி இருக்கிறது. It's justified us. அது நம்மளை நீதிமான்களாய் அது நியாயப்படுத்தி நம்மளை வைத்திருக்கிறது. It redeemed us. அது நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறது. It sanctified and set us apart as holy for the master's use. அந்த இரத்தம் என்ன செஞ்சிருக்குன்னா நம்மளை சுத்திகரித்து பிரித்தெடுத்து அந்த மாபெரிய தேவன் நம்மளை பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக நம்மளை மாற்றி இருக்கிறது. It made us peace with God. தேவனோடு நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறது. It gives us eternal life. நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறது. It gives boldness to enter into holiness, most holy place. அந்த
மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய தைரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. The blood can protect us. இந்த இரத்தம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. And lastly, to overcome the devil, பிசாசை வெல்ல இந்த இரத்தம். I'll send these points and notes to you all. Just go through இந்த points, இந்த வசனங்களை அனுப்புறேன். இத பாருங்க. In future coming days we will go through again the power of the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய வல்லமை அப்படிங்கற ஒரு தலைப்புல நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் என்ன செய்யுங்க, இந்த வசனங்களை படிங்க. இந்த இரத்தத்தை குறித்து ஒரு நல்ல புரிந்துணர்வு வைத்துருங்க. We have life. நமக்கு ஒரு ஜீவன் இருக்குது, புதிய ஜீவன். சரியா? புதிய ஜீவன். Whenever we partake the blood, we are partaking the life within us. ஏன் நம்ம அந்த இரத்தத்தை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த பானத்தை எடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு புதிய ஜீவனை நமக்குள்ளாக பெற்றுக்கொள்கிறோம். ஓகே, possess what is inside it. அதுக்குள்ளாக என்ன இருக்கிறதோ அதை சுதந்திரித்துக் கொள்ள நம்ம பிரயாசப்படுறோம், வாஞ்சிப்போம். Don't just do as an exercise or a mere thing. ஒரு சாதாரணமான ஒரு பழக்க தோஷமா இருக்கீங்களா, வாரம் செய்யற மாதிரி நினைச்சு செய்யாதீங்க. Don't play around with this. Okay, with the true meaning, participate with true meaning. அந்த முழு அர்த்தத்தோடு, உண்மையான அர்த்தத்தோடு என்ன செய்யுங்க, the கர்த்தருடைய பந்தியில பங்கிடும். Whenever you take that, you believe that you are receiving a new life. A new life. அது எப்பொழுது நீங்க அந்த பாத்திரத்தை பங்கெடுக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்குள்ள ஒரு புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ள, ஒரு புதிய உயரை பெற்றுக்கொள்கிறேன், அந்த மாதிரி நினைங்க. ஓகே, எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, கொடையுது குத்துது நோவுது அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அல்லங்கதா? ஓகே, இட்ஸ் ஆல் இன் அவர் டங். வாட் we going to say, what we going to believe. நம்ம நாக்களே நம்மளுடைய சிந்தனை எதை நம்ப போறோம், எதை பேச போறோம். அல்லங்கதா? இட்ஸ் an action. ஒரு கிரியை நம்ம செய்கிறோம். செத்த கிரியையில ஒரு கிரியை செய்றீங்க, ஒரு உங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய கிரியை. We are not doing a dead work. We need to do a work that going to profit us, give us a new life. Okay, whenever you believe and take, Lord, I receive the new life. Let the new life emerge within me. Let the new life rise within me. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஒரு புதிய ஜீவனை நான் பங்கெடுக்கிறேன். அந்த புதிய ஜீவன் எனக்குள்ளாக எழும்ப வேண்டும். புதிய ஜீவன் எனக்குள்ளாக அது என்ன செய்ய வேண்டும், நிரப்ப வேண்டும். அப்படி என்ன செய்யுங்க, கற்பனை பண்ணுங்க, எண்ணுங்க. அல்லதுதான் don't end up in problematic life. எல்லாம் சிக்கலும் தெரிகிற சீக்கம் மருந்து மாத்திரைமா மாறணும்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. அல்லதுதான் God gave his life so we can have an enjoyable life. தேவன் நமக்காக தன்னுடைய உயிரை ஜீவனை கொடுத்திருக்கிற, நம்ம நல்லா உயிர் வாழ முடியும். அல்லங்கதா? அதத்தான் நம்ம நம்பணும். ஓகே, don't just go around in your own old cycle. இந்த பழைய வட்டத்திலே அப்படியே சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. அல்லங்கதா? come on, receive this new life. அதிலிருந்து வெளியாயிட்டு என்ன செய்யுங்க, இந்த புதிய ஜீவனை பெற்றுக்கொள்வோம், சிறப்பா வாழ்வோம். through our life others must be touched. நம்ம வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்கள் தொடப்பட வேண்டும். ஆமென். Let us rise to our feet and thank the Lord.